ஒரு சின்ன வெக்கேஷன் கிடச்சிச்சு. வெக்கேஷன் போவோமா? வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஷேப் பாண்டா. ஆமாங்க, ஒரு சின்ன வெக்கேஷன் கிடச்சிச்சு, ஊருக்கு போவோமா? இந்த வாட்டி ஸ்டேட் ஃப்ளைட் நான் புக் பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா செம்ம எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. 8 ஹவர் டிரான்சிட் சொல்லியிருந்தாங்க. நம்ம டெல்லிக்கு போய் டெல்லியிலேருந்து சென்னைக்கு போக போகிறோம். வாங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பார்ப்போம். இது என்னோட ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம ஏர் இந்தியா டிக்கெட் புக் பண்ணோம்னா நம்ம கவுண்ட் நம்பர் 3க்கு சொன்னாங்க. உள்ளே போனால் உள்ளே போய் போர்டிங் பாஸ்லாம் வாங்கிட்டு லக்கேஜ்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு நம்ம பயணத்தை தொடங்குவோமா? லக்கேஜ் எடுத்துகிட்டு வேகமாக என் ஃப்ரெண்டுக்கு பாய்ன்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேங்க. என் மூஞ்சில் ஒரு சந்தோஷத்துக்கு காரணம் தெரியுமாங்க? அதை பின்னாடி சொல்கிறேன் வாங்க. வந்து மெட்ரோவுக்கு வெயிட் பண்ணியிருந்தாங்க. மெட்ரோ வந்துச்சு. மெட்ரோவில் ஏறி வேகமாக போயாச்சு. இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் மார்னிங்கில் ட்ராவல் பண்ணுறேன். பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அந்த ஃப்ளைட்டெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக உட்காந்தேன். டியூட்டி ஃப்ரீக்கில் போகும்போது ஒரு என்ட்ரி வியூ வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நீங்களே பாருங்களேன், எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. இதெல்லாம் மேக்கப் செட்டுங்க. சரி, அப்புறமேட்டு ட்ரிங்க்ஸ் செக்ஷன் வந்தாங்க. இதில் ஒரு விஷயம் சொல்லி ஆகணுங்க. என் வாழ்க்கையில் 10,000 திராம்ஸு, 20,000 திராம்ஸு, $5,000, $10,000 சரக்கு பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. அதான் வேர்ல்டு ஹையஸ்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. கிளாசிக் ட்ரிங்க்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது போல் இங்கே. எனக்கு சரக்கு பற்றிலாம் அந்தளவுக்கு தெரியாது. பட் தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அவ்வளோ எக்ஸ்பென்சிவில் இதில் இந்த பாட்டிலுக்குள்ளே என்ன தான் இருக்குன்னு சொல்லி ஒரு தோணுச்சு. பட் இது நம்ம பட்ஜெட்டில் கிடையாது சொல்லிட்டு நல்லா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு என்ன சொன்னான், மச்சான் எனக்கு நல்ல சரக்காக தான் வாங்கிட்டு வந்துடுறேன்னா ஏதாவது கம்மி ரேட்டில் இருக்கான்னு பார்த்தேங்க. 69 இருந்துச்சுங்க. பை 2 get 1 ஃப்ரீன்னு போட்டுருந்துச்சு. சரி, அந்த சரக்கு எடுத்துக்கிட்டு நம்ம பட்ஜெட்டுக்கு தான் செட்டாக சொல்லிட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பிட்டேங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேட் நம்பர் வந்து D6 சொன்னாங்க. ஏர் இந்தியா டெல்லிக்கு தாங்க போகிறோம். ஸோ வந்து வேடிக்கை பார்த்துருந்தேன். இந்த வீடியோ இதோட முடியலைங்க. நமக்கு இன்னும் வீடியோ இன்னும் நிறையா இருக்குது. ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு பாடாப்படுத்திடுச்சு டெல்லி ஏர்போர்ட்டில். பாய்.